அஃபெக்ஷனேட்டாக வெங்கின்னு கூப்பிடுவாங்க. நான் ஆக்சுவலாக 86 பேட்ச்சு. பாஸ்ட் 30 இயர்ஸாக நான் வந்து இந்த இதில் அசோசியேஷனில் இருக்கோம். 30th இயர் மீட் பண்ணுறதுல எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பினஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கேயோ ரொம்ப தூரத்துலேருந்து பாஸ்ட் 1 வீக் 15 டேஸாக வந்து அந்த ஃபீவர் ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் இங்கே இருக்கேன். இப்போது லைக் இப்போ பாஸ்ட் 1 மந்த் பிஃபோர் எப்படி கபாலிக்கு இருந்ததோ அதே மாதிரி எனக்கு இந்த ஃபீவர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம அசோசியேஷன் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் ஏதாவது ஒரு காசுக்கு நம்ம வந்து இங்கே மீட் பண்ணணும் அப்படிங்கும்போது உன்னையும் வந்து அதில் வந்து நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஒரு CIT 86 ட்ரஸ்ட்டுன்னு ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து என்ன சந்தோஷம் இதில் இருக்குது அப்படின்னா ஒரு 18-20 பேருக்கு நம்ம வந்து இன்னும் படிச்சுட்டு இருக்கோம். அதே வந்து 100 பேர் 200 பேர்னு படிக்கிறோம். இன்னும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஃப்யூச்சரில் ஒரு 52 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போது ஒரு 5-6 இயர்ஸுக்கு அப்புறம் பார்த்தா வி நீட் ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எங்களுக்கு வந்து தொடர்ந்து இருக்கும். இனியும் வந்து அது எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது ரியலி வி ஆர் வெரி ஹாப்பி, இன்க்ளூடிங் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், சன், ஒய்ஃப் எல்லாருமே வந்து இதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் இந்த மாதிரி மீட் பண்ணுறோம் அப்படின்னா தே ஆர் ரியலி அல்டிமேட். இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அவங்க மைண்டில் இருக்குங்கிறது இப்போ டோட்டலாக ரியலைஸ் பண்ணுறேன். வி கேன் நாட் மிஸ் திஸ் எக்ஸைட்மெண்ட். நாங்கள் எல்லாம் CIT 86 பேட்ச், அதாவது 1986 எங்கள் CIT வாழ்க்கையை முடித்தோம். 4 இயர்ஸ் முடித்தோம். 82 to 86 பேட்ச் நாங்கள். என் பேர் மனோகரன். வைஸ் பிரின்சிபல் இன் TRP இன்ஜினியரிங் காலேஜ் அண்டர் SRM குரூப். இவர் சேகர், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், டாட் போர்ட் K. சேகர். ஜெயகோகுல், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், டாட் போர்ட். ஓகே, நாங்கள் வந்து CITயில் முடித்தோம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா மற்ற காலேஜஸில் முடித்த அந்த அலுமினி அசோசியேஷன் அது மாதிரிலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் எங்கே போனாலும் CITN அப்படின்னா நிச்சயமாக எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருக்குது. CITனாவே எங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. அவங்க இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க பேட்ச்மேட் ரொம்ப கீழே இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப சீனியராக இருந்தாலும் சரி, வேறு வி ஹியர் CITN அப்படின்னா அந்த அஃபினிட்டி எங்கே போனாலும் இருக்குது. அது வந்து யாருமே மறக்க முடியாது. நாங்கள் ஏற்கனவே 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அவர் கோர்ஸ் கோயம்புத்தூரில் எங்கள் காலேஜ்லேயே மீட் பண்ணோம். சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் நடத்தினோம். அந்த ஆர்ச்செல்லாம் எங்கள் பேட்ச் தான் பண்ணி கொடுத்தாங்க. என்ட்ரி ஆர்ச்சு இட்ஸ் எ வெரி கிரேட் திங். இப்போ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஃபேமிலியாக இங்கே மீட் பண்ணுறோம். அரௌண்ட் 70 ஃபேமிலிஸ் இங்கே வந்து ஒன்றா வந்துருக்கிறோம் இப்போதைக்கு. இட்ஸ் ரியலி அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு see each and everyone after 30 years. முருகன், சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருநெல்வேலி. கடந்த 30 வருஷமாக முன்னால் நாங்கள் CITல எல்லாம் ஒன்றா படித்த இதனுடைய பழைய காலத்து நினைவுகள் எல்லாம், வசந்த கால நினைவுகள் எல்லாம் நாங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணதுக்காக ஃபேமிலியோடு இங்கே கூடியிருக்கோம். இது என்னுடைய மூத்த பொண்ணு, டூயிங் ஆர்கிடெக்சர், ஃபைனல் இயர் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. I'm Janakiram and I live in the United States, Cincinnati, state called Ohio, and this is my wonderful family. This is Jairam, this is Shaila, and this is my wife Bharati. We came to Chennai 2 days ago and we are so thrilled to be a part of this reunion. After 30 years, I'm not able to recognize most of the people, but when they come and give me a hug, it's all coming back to me how good friends they were. So I'm so happy and thrilled, and especially to bring my entire family from the US to come over all the way to Chennai, and I'm glad to be here. Looking forward to meeting more people and the families as well. ஹாய் காய்ஸ், நான் ஷண்ணு சுந்தரம்பா. இது இங்கே கூட இருக்கிறது வந்து ஃபேமிலி. என்னுடைய மனைவி லதா, 86 பேட்ச் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மனைவி லதா பக்கத்தில் நிற்கிறது. இது வந்து என்னுடைய பொண்ணு கங்கா சுப்ரமணியன், 11 year old, 6th grade போக போகிறா. இது என்னுடைய பையன் சிவா சுப்ரமணியன். ஹாப்பி கிட், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் இன்னும் வீட்டில். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் எல்லாம் பண்ணுறதுக்கு. நாங்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். மேக்ஸிமஸ் 2க்கு வந்தது. நாங்கள் வந்து Fort Wayne இந்தியானால இருக்கோம். ஸோ வி மேட் ஆல் த எஃபர்ட்ஸ் டு கம் ஹியர் பிகாஸ் ஆஃப் த எக்ஸைட்மெண்ட் அண்ட் மீட்டிங் ஆல் திஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 30 years and taking part in Maximus 2, great event, great organization, great preparation, fantastic, unbelievable experience. ஸோ எல்லாருமே வீட்டிலேருந்து வந்தவங்க எல்லாருமே எக்ஸைட்டட். அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்.
இடம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் ஆர்கனைசேஷன், பிளானிங், எக்ஸிக்யூஷன் ஃபேண்டாஸ்டிக். கிரேட் ஜாப். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ். நான் கே சேகர் ஃப்ரம் கிருஷ்ணகிரிலேருந்து வந்துட்டுருக்கேன். நான் சிஐடி 86 உடைய பேட்ச். நாங்கள் இவங்க என்னுடைய மிஸ்ஸஸ் அவங்க எம்ஆர் உமாமகேஸ்வரி. அவங்க வந்து ஹைஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோட சன் ஃபஸ்ட்டு சன் கேஎஸ் சூர்யா, தேர்ட் இயர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக் வனாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோட்டில் படிச்சுட்ருக்காங்க. அவர் வந்து செகண்ட் சன் கேஎஸ் ராகுல், செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் இன் சைனா ஹெபே யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்காரு. நாங்கள் இங்கே வந்திருக்கிறது வந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே 30 வருடங்கள் முடித்து என்னுடைய நண்பர்கள்லாம் மீட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபேமிலியாக இருக்கோம். நாங்கள் ஃபேமிலியாக 30 வருஷமும் நாங்கள் வந்து ஃபேமிலியாக தான் இருக்கிறோம். 30 வருஷமாக நண்பர்கள் விடாமல் நண்பர்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி நண்பர்களாக தான் நாங்கள் இருக்கிறோம். சகோதரர்களாக இருக்கிறோம், சகோதரிகளாக இருக்கிறோம். ஒருத்தர் கூட எதுவுமே யாருமே வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு நட்புக்கு வந்து உதாரணமாக இருக்கிறது வந்து எங்களுடைய சிஐடி 86 பேட்ச் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த மேக்ஸிமஸ் 2 எங்களுக்கு இந்த 2 நாள் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எந்த விதமான ஒரிசுகள் இருந்தாலும் எல்லாருமே கலைஞ்சு நண்பர்கள் எல்லாரும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அங்கே வந்திருக்கிறோம். மேக்ஸிமஸ் 2 enjoyable. This is not only the Maximus 2, this is CIT enjoyable ஃபேமிலியாக தான் இருக்கிறோம். அது சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் இந்த மொமெண்ட்ஸுக்கு. படிப்பு சொல்லிக் கொடுக்குறதுன்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் என்ன படிக்க வச்சதே பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வெளில ஒரு குழந்தைய படிக்க வைக்கின்றது இட்ஸ் அ வெரி பிக் திங். கண்டிப்பாக அதுக்காக நம்ம எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் நமக்காக கொடுத்துடலாம். அண்ட் ஆக்சுவலாக அது ஒரு ஃபேமிலி ரியூனியன் அப்படின்றதுனால வந்து என்னதான் உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சாலும் இன்னைக்கு வந்து இங்கே இந்த ஸ்டேஜில் வந்து ஒவ்வொரு குடும்பமும் வந்து அவங்கள சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஃபேமிலியை வந்து மீதி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நல்லா கவனிக்கணும். பிகாஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து ஒரு சில இல்லை அந்த கொஸ்டின்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா நீங்கள் வந்து இந்த மேடையில் நிற்கிறாங்கல்ல அவங்கள பற்றி நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்போம் அப்புறமா அந்த ஃபேமிலி பற்றி. ஓகேங்களா? அதுக்குன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ எப்படின்னா ரக்ஷனோட ஃபேமிலியை இன்ட்ரோ பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்கிட்ட வந்து கேட்பாங்க, ரக்ஷனோட பொண்டாட்டிக்கு எவ்வளோ வயசு? நல்ல வேலை எத்தனை பொண்டாட்டின்னு கேட்காம போனேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ உங்களோட ஃபேமிலியை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மீதி பேர்லாம் நல்லா கவனிக்கணும். பிகாஸ் ஒருத்தருடைய ஃபேமிலி பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட அந்த மாதிரி வந்து ஒரு சில குவிஸ். பொதுவாகவே இந்த விஷயம் நம்ம ஆட்களுக்குலாம் பிடிச்ச விஷயம் தான். அந்த குடும்பத்தை பற்றி இந்த குடும்பத்திட்ட கேட்போம், இந்த குடும்பத்தை பற்றி அந்த குடும்பத்தை கேட்போம். பட் இட்ஸ் நாட் காசிப், யூ நோ, இட்ஸ் a very common thing we going to talk. ஓகே, இதுக்கு வந்து ஆன்சர் சொன்னா நம்ம வந்து ஒரு பெரிய கிஃப்ட்லாம் வேற வச்சிருக்கோம். ஆமா ஐயோ இது ஸ்பீக்கரா வேற ஏதாவது வச்சிருப்பாங்க, எடுத்து கொடுப்போம். இல்ல ரொம்ப நல்ல கிஃப்ட்லாம் வச்சிருக்கோம். நீங்க சொல்ல அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் நம்ம நாங்க 2 பேரும் எப்பவுமே அதுதான் பண்ணுவோம். கடைசியில எல்லாம் என்ன போன வாரம் ஸ்கூல் ஃபங்க்ஷன் போனோம், எல்லாருக்கும் gift கொடுத்தாங்க. கடைசியா 2 பென்சில் பாக்ஸ் இருந்துச்சு, கிடைச்சதுக்கு அதான் லாபம் அப்படின்னு எடுத்துன்னு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது கிடைக்கும் நம்பிக்கையோட தான் வந்திருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? எந்த ஃபேமிலியை கூப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆண்டோ ஜார்ஜ் அவரோட ஃபேமிலியை வந்து நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கான எல்இடி. அப்படியே எல்லாருக்கும் வணக்கம். ஆண்டோ ஜார்ஜ், ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு நோ எவ்ரிபடி ஹியர் ஆல்மோஸ்ட். ஸோ என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மை ஒய்ஃப் ஜாஸ்மின், என்னுடைய ஃபர்ஸ்ட் டாட்டர் இஸ் அங்கிஷா ஜார்ஜ். இங்கே இல்லை இப்போ, ஷீ இஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டடிங் ஹர் மாஸ்டர்ஸ் இன் ஆர்கிடெக்சர். மை சன் ஆஷரின் ஜார்ஜ், he is in the final year BE doing engineering, College of Engineering, Gindi. So civil engineering and and yeah, amazing civil and amazing architecture. And I own a construction company called Cornerstone Construction Limited. I founded this company in 1993, and the past 23 years God is being very kind enough to grow in a good manner. Thank you very much. Let us look forward for a very good event. Let us all know each other's family very well, and at the end of the show, we may have to identify each person by name.
தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அன்பு செழியன் அவர்களை வந்து கூப்பிடுறோம். அனைவருக்கும் வணக்கம். அன்பு செழியன். நான் வந்து 1986 முடிச்சதுக்கப்புறமா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணேன். டீச்சிங் ஜாப். For the 30 years I have completed in teaching. Now I am working as Vice Principal in RMK group of institutions. That is RMD Engineering College அப்படிங்கிற ஒரு காலேஜில் வைஸ் பிரின்சிபலாக சென்னையில் இருக்கேன். என்னோட ஒய்ஃபு வீட்டோட பாஸ் விஜயலக்ஷ்மி அண்டு டாட்டர் மௌனிகா. Maunika, she is, after her graduation in engineering, electrical engineering, she is working in CTS. And second daughter, Shivani, she is in +2 CBSE. சூப்பர் சார், தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் தான் பாஸ் இல்லை? ஹவுஸ் ஒய்ஃப். ஓ, அவங்க தான் பாஸ்ன்னு சொன்னீங்கல்ல? அவங்க தான் பாஸ். இல்லை, எல்லார் வீட்லேயுமே ஒய்ஃப் தான் பாஸ். ஓகே ஓகே. PH கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேலே கழிக்கிறோம். I am PH Gopalakrishnan, popularly known as Misa Gopal. Yeah, really. Okay, I have, after my graduation, I worked for a short time in Ashok Leyland. After 3 years, in 1989, I joined ONGC. From then on, I shifted to oil and gas industry, and I'm working in the industry for the past 27 years. Worked in various parts of the world, now presently working in Oman. I'm employed with the British Petroleum as a well site lead in Oman at the moment. My wife, K.R. Lakshmi, homemaker. My daughter, Divya, she has graduated in engineering in ECE in Chennai and working with Infosys at Mahindra city. Sandega vandirudunga. That is my son, Deepak. He is doing his second to third year ECE in BITS Pilani, Dubai campus. Thank you. ஸோ அடுத்ததாக வந்து என் ஜெயகோபு அவர்களை மேடை கழிக்கிறோம். ஐம் ஜெயகோபு. 86 முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு 88லேருந்து டாட் போர்டில் இருக்கேன். இப்போ அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சேலத்தில் தான் இருக்கேன். மை ஒய்ஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. மை சன் திலீப் ராஜ் ஸ்டடிங் 8th standard. I take this opportunity to thank all my husband's friends for organizing such a beautiful function. On behalf of all the wives, I extremely and with a sincere heart, I bow my head to express my sense of gratitude to each and every soul who has taken, and my special thanks to Anto George brother. Thank you, sir. Thank you, madam. Thank you, ma'am. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். மத்தியானம் ஆயிடுச்சா? எனக்கு அவர் சொன்ன மாதிரி மைண்ட் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி மார்னிங் அப்படிங்கிறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு இது. அண்ணன் வீட்டிலேருந்து எழுதின்னு வந்துக்கிறாரு. ஸோ இப்போ மாற்ற முடியாது. ப்ளீஸ் கேட்டுக்கோங்க. கமான் சார், யூ கேரி ஆன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டோட்டல் ஃபீலிங். யூ நோ வென் ஐ கம் லைக் தட் ஐ டூ த சேம் திங். இங்கிலீஷில் பேசுகிறேன். கிராமர் மிஸ்டேக் கூட தான். கோபாலகிருஷ்ணன், சிவில், கோயம்புத்தூர். நான் 86 முடித்ததுக்கு, நம்ம காலேஜ் முடித்ததுக்கு பின்னாடி ஒரு 10 years ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 96லேருந்து ஆஃப்டர் மை மேரேஜ் அஸ்வின் அசோசியேட்ஸ்னு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஃபார்ம் பண்ணி நல்லா ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கோயம்புத்தூரில் பண்ணிகிட்ருக்கேன். மை ஒய்ஃப் அன்னபூர்ணி, ஹவுஸ் ஒய்ஃப். சன் வந்து நம்ம காலேஜில் தான் பண்ணிகிட்ருக்கான். ஃபைனல் இயர், ஹீஸ் டூயிங் ஃபைனல் இயர் சிவில். அண்ட் மை டாட்டர், ஷீ இஸ் டூயிங் 9th standard. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஜானகிராம் அவர்களை மேடை கழிக்கிறோம். 1986 தமிழ் வந்ததுன்னா பேசலாமாப்பா? இங்கிலீஷில் பெட்டர்ப்பா. இங்கிலீஷ்லேயே இருக்கலாங்க. ஸோ 1986 சரியாக படிக்காத பசங்களெல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதிலே நான் போயிட்டேன் நான். ஸோ ஆஃப்டர் 30 years I'm returning back with my family and I haven't seen a lot of people in about 30 years. So brief introduction,
I own a company called Glacier Technologies. I live in a small city called Cincinnati in the Midwest, Ohio, in the US. And this is my wife, Bharati. She's also a software engineer. She was. And this is my son, Jairam. He's going to be a junior in electrical engineering in the University of South Carolina. And this is my daughter. She is going to be a senior in high school, which is the same as the 12th, in Ursuline Academy in Cincinnati. And என்னப்பா அட கம்முன்னு இருங்க சார். சார் கை கொடுங்க சார். And we are very happy to be traveling to India and also to be extremely happy to see everybody. தேங்க்யூ சார். Thank you. வாழ்க்கையில் படத்துலையும் டிவியில் மட்டும்தான் அமெரிக்கா ரிட்டன் பார்த்துருக்கிறேன். தடவை நேரில் பார்க்குறேன் சார் அமெரிக்கா ரிட்டன். சார் நீங்கள் எப்படி இப்போ இந்த சாப்பாடு சாம்பார்லாம் சாப்பிடுங்களா இல்லை ஒன்லி பீட்சா பர்கர்? இல்லைங்க, சாம்பார் வந்து ஃபோர்க்கில் சாப்பிடுவாங்க, அதுதான் டிஃப்ரென்ஸு. சாம்பார் ரசம் எல்லாம். ஆனால் பீட்சாலாம் பிடிக்காதுங்க, சாப்பிட்றதில்ல. சாப்பிட்றது. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா சாப்பாடு சாப்பிடுவேங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு ஜி ஜெயக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜெயக்குமார் சார் கூட்டத்தில் வேற யாராவது ஜெயக்குமார் வந்துட போகிறாங்க சார். ஹலோ ஜெயக்குமார். வேற யாரும் கிடையாது, ஜெயக்குமார் வேற யாரும் கிடையாது. அப்படியா சார்? இல்லை, மண்ணு ஜெயக்குமார். சூப்பர் சார். சார் ஆனால் நீங்கள் நடந்து வரும்போது எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்து சார். ஏன்னா எல்லாருமே வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரும்போது வந்து அப்படியே ஐயோயோ பொண்டாட்டி ஏதோ சொல்லிடுவாளோ அப்படியே நடந்து வந்தாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் சிரிச்ச முகமாக சந்தோஷமாக நடந்து வந்தீங்க சார். என்ன புதுசாக சொல்லிட போகிறாங்க, டெய்லி சொல்கிறது தான் இன்றைக்கி சொல்ல போகிறாங்க அப்படின்ற நினைப்பில் இருப்பார். அதானே சார்? கண்டினியூவாக நீங்கள் பேச வேண்டிய ஸ்கிரிப்டை பேசுங்க சார். சாரி சார், சாரி ஃபார் த இன்ட்ராப்ஷன். நீங்கள் பிஇ முடித்த பிறகு நான் அப்படியே எங்கள் பிஸ்னஸ்லேயே இருந்துட்டேன். சாத்தூர். நான் என்னோடய ஒய்ஃப் கோமேக்கர் இந்துமதி, என் டாட்டர் +1 படிக்கிறான், லக்ஷ்மி தேவி பிரியா, குரு அருண்குமார் 10th ஸ்டாண்டர்ட். பிஸ்னஸ் ஐ எம் டூயிங் பிஸ்னஸ். சில்லி பிஸ்னஸ், சில்லிஸ் மிளகாவத்தல் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். I like to want to thanks Anto and PT Ramesh. நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சர்க்கிள்லேயே வியாபாரத்திலே இருந்துகிட்டு இருந்தப்போ அதை வெளியே கொண்டு வந்து 25 வருஷம் யூனியன் கொண்டு வந்தப்போ ஆண்டோ சர்ச் அண்ட் பிடி ரமேஷ் போத 2 பேரும் தான் வெளியே இழுத்து கொண்டு வந்தவனே ஒரு சர்க்கிளில் வெளி உலகத்துக்கு வந்தது இவங்கள வச்சு தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப் மெயில் வந்த பிறகு பொன்ராஜ் பாண்டி அவன் வந்து என்னை வாட்ஸ்அப்பில் ரொம்ப இழுத்து பாய்ந்து ஆக்டிவாக கொண்டு வந்தது. அதான் ஒரு சர்க்கிளில் ஒரு இதில் இருந்துக்கிட்டே இருந்தோம், அதை விட்டு வெளியே கொண்டு வந்து ஒரு ஆக்டிவ் மேனாக ஆக்குனது அவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக வந்துட்டு எஸ் ஜெயசங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜெய்சங்கர் சிவில் இன்ஜினியர், ஸ்குவாடில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஜெய்சங்கர் வேற மாதிரி இருப்பாரு படத்தில் பண்ணிட்டு இருக்கேன். மை சன் ரகுராம் ஸ்ரீகிருஷ்ணாவில் சிவில் பண்ணுறான். ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இல்லை சார், நம்ம ஜெய்சங்கராக இருக்கலாம் இல்லை ஜெமினி கணேசனாக இருக்கலாம், ஆனால் மைக்கில் பேசணும். இப்போ மைக்கில் தானே பேசுனேன். எஸ் சார். ஐயோ இந்த கவுண்டருக்கு நான் வீட்டுக்கு போய் சிரிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக்கில் பேசினா மக்களுக்கு கேட்கும் பிரதர். ஹவுஸ் ஒய்ஃபு. இப்போ பொண்ணு வந்து 7th படிக்கிறான், கோயில்பட்டி. ரைட்டா? சூப்பர் சார். பேசி முடிச்சிங்களா சார்? அவங்க வைஃப் வேற அவங்க கிட்ட ஃபோன் பண்ணு. மைக்கு கொடு. ஒரு பதட்டத்தில் இருக்கேன். அவர் என் பொண்ணு வந்து இப்போ 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறா கோவில்பட்டியில். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா இந்த August 14th அவளுக்கு வந்து அரங்கேற்றம் வச்சுருக்குறோம். அதாவது கோவில்பட்டியிலே இது வரைக்கும் யாரும் பண்ணலை, அவள் தான் இந்த 7 இயரில் முதல்ல பண்ணுறோம் லைவாக. அதில் வந்து இதை சொல்லிக்கிறதுல இந்த உங்களோட பேட்சுக்குள்ளே சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சூப்பர் சூப்பர். ஆர் ஜெகநாதன் அவர்களோட குடும்பத்தை மேடைக்கு அழைக்கிறோம். ஜெகநாதன், Jaggu, popularly known as Jaggu. After completing my graduation, I joined Bharat Electronics. I worked there for about 10 years. Then I moved to IT. Currently, I am working with Tata Consultancy as an account manager. Account means not normal account, it is a project account. She is my wife, Chandra Gandhi. She is working as an income tax inspector with the income tax department in Bangalore. Okay. Okay. She is my elder daughter, named Yashwantini J.
She is doing her final year medicine in Bangalore. She is my younger daughter, Vasundhara Devi. She is doing a first year first year medicine in Bangalore, Mandya. And okay. இருங்க சார், யோசிச்சு சொல்லுவார், வெயிட் பண்ணுங்க. யோசிச்சு சொல்கிறேன்ப்பா. என்ன அவசரம்? She is doing in medicine at a place called Mandya Medical College. That is about 100 kilometers from Bangalore. She is doing in Bangalore only, Vaidagi Medical College, Vaidagi Institute of Medical Research. சார் அப்போ ரெண்டு பேருமே டாக்டரா சார்? ரெண்டு பேருமே டாக்டர். சூப்பர் சார். இவங்க கிட்ட கொஞ்சம் மைக் கொடுங்க. In addition to that, both are trained in Carnatic music as well as Bharatanatyam. So they have not given a big stage performance, but at the college level they are stars in their own colleges. Thank you very much. சார் ஒரு Thank you sir, but நான் எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இந்த இவங்க கிட்ட மைக் கொடுங்க. மேடம், நீங்க இன்கம் டாக்ஸ்ல ஒர்க் பண்றீங்கல்ல? ஆமா ஆமாங்க. சொந்தக்காரங்களாம் எப்படி இது ஃபோன் ஏதாவது வாங்கிட்டு அவங்க கிட்ட இல்ல கீழே கிடச்சது சும்மா இப்போ செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின அப்படின்னுவாங்களா? அந்த மாதிரி யாரும் பயப்படுறதுலாம் இல்லை, யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேலரிடு தான். ஸோ எவ்ரி இயர் தே ஆர் ஃபைலிங் த ரிட்டர்ன்ஸ். ஓ, இன்கம் டாக்ஸ் பிடிச்சிட்டு தான் சம்பளமே வருது, அப்புறம் என்ன அப்படின்றீங்க? அது மட்டும் கிடையாது, அவங்க ரெண்டு டாட்டர் வந்துட்டு பரதநாட்டியம் ஆடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் மியூசிக் ரெண்டுமே கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியே அதில் ஏதாவது அவங்க கிட்ட கொஞ்சம் மைக் கொடுத்து. வந்து இது ஒரு ஃபேமிலி ரீயூனியன்னு சொன்னாங்க இல்லை, ஒரு ஃபேமிலியோட இல்லை அவர்கிட்ட மைக் கொடுத்து திட்டுருவார் இரு. ஆனால் நான் வந்ததுலேருந்து நோட் பண்ணேங்கிறேன், ஒவ்வொரு பேரும் கூடும்போது ஃபேமிலி இங்கேருந்து வருது, நீங்கள் எல்லாம் அங்கேருந்து வரீங்க. அப்போ நீங்கள் உங்கள் திட்டம் வந்து நீங்கள் இவங்கெல்லாம் தனியாக கழட்டி விட்டு நீங்கள் அங்கே ஜாலியாக இருக்கீங்க இல்லை? இல்லை அப்படி கிடையாது. அவங்க என்னன்னா உங்களை கழட்டி விட்டு இவங்க ஜாலியாகிறாங்க இங்கே. ஸோ வைசி வேசா இந்தாங்க சார். கருணாரன், கெமிக்கல் இன்ஜினியரிங் 86 பேட்ச். காலேஜ் முடிச்சுட்டு ஐ பின் டூயிங் பிஸ்னஸ். இப்போ நான் லாஸ்ட் 5-6 இயர்ஸ் ஐ எம் இன் மெட்ராஸ். ஒய்ஃப் ராஜி. திவாகரன் எல்டர்சன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாயினிங் ஒர்க். விஸ்வநாதன் 11th standard in மெட்ராஸ் ஸ்கூல். குமரவேல் அவர்களுடைய ஃபேமிலியை அழைக்கிறோம். Hi, lot of people know me as Nandamuri, Rajamandri. சார் நரேந்திர மோடி நான் சொன்னீங்க இல்லை, என் காதில் கேட்கல. So I'm Kumar. நான் பேசுனது அவருக்கும் கேட்கலன்னு நினைக்கிறேன். சாரி சார். முதல்ல வந்து தனியாக வந்திருக்கீங்களா சார்? ஆமாம். கை தட்டுங்க. ஒருத்தர் சந்தோஷப்படும் போது அவரை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். கமான் சார், யூ கேன் கேரி ஆன். So my wife Mala, she also works with me at Intuit. We have two daughters, Pavitra and Kavya. Pavitra is doing her bachelor's in psychology at Northeastern Boston. Kavya is yet to decide what she wants to do, and that's about it. Thank you so much sir. சூப்பர் சார். இங்கே இருக்கிறதுல இன்னைக்கு ஈவினிங் இவர் தான் என்ஜாய் பண்ண போறாருன்னு எனக்கு இப்போ தெரியுது. ஸோ அடுத்தது வந்துட்டு ஹெச் ஜெயின் அலாவுதீன் அவரோட குடும்பத்தினரை அழைக்கிறோம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். எங்கள் அப்பாவுக்கு வர முடியல, ஹி ஸ்டக் அட் துபாய். ஸோ அடடா, இன்னொரு அதிர்ஷ்டசாலி. எல்லாரும் இங்கே அமிச்சிட்டு அவர் அங்கே ஜாலியாகிறாரு. இல்லைங்க, ஒரு 20 crores டீலிங்க. அடுத்த ரீயூனியன் இருந்தா இத மாதிரி ஐடியாவை ட்ரை பண்ணுங்க. கும்பலா பண்ணிராதீங்க, மாட்டிப்பீங்க. யா சாரி சார், யூ வேர் அபௌட் டு சே சம்திங். துபாயில ஒரு 20 crores டீலிங்க, அதனால அது ஐயோ 200 ரூபாய் இருந்தாலே ஓடிடுவோம். 20 crores, come on, do it. So yeah, I'm finished my BCom and MBA. I'll be leaving to Dubai in another 6 months. So that's pretty much it. This is my mom. She's a homemaker, Asma Mariam. Super. Thank you. Hello, I'm Manoharan. After completing my bachelor degree in CIT 86, I did my master degree in REC, presently NIT. I completed my doctorate also in NIT. மரியாதை தெரிஞ்சவர். இல்ல சார், பக்கத்துல நிக்கிறேன், நீங்க பாக்குறீங்க. மிச்சம் யாரும் எங்களை பார்க்க கூட இல்ல. கம் ஆன் சார், கண்டினியூ. Presently I'm இல்ல முடிவு மாத்திக்கோ. Vice Principal in SRM University Trichy campus, and
Selvarani is my only wife, sir. ஐயோ இல்லை செல்வராணி என்ன சொல்கிறது மை ஒன்லி வைஃப் அப்படின்னாரா நான் யோசிக்கிறேன். Homemaker. My son Arjun is doing his third year civil engineering in Eastwood Engineering College, Chennai. My daughter Rajmati doing his +1 in St. Joseph Higher Secondary School, Trichy. Anything else, sir? பாருங்க அவரே கூட்டத்தில் அதெல்லாம் சொல்லாங்கப்பா. அண்ட் ஃபேமிலிஸ், குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நான் பிஇ சிவில் முடிச்சுட்டு எம்இ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் டிவிஷனல் இன்ஜினியராக போயிருக்கேன். லாஸ்ட் வீக் ஒன்லி ஐ ஹவ் ட்ரான்ஸ்ஃபர் டு கோயம்புத்தூர். லாஸ்ட் வெனஸ்டே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் மை ஒய்ஃப் செல்வி. ஸோ ஐ ஹவ் ஒன் சன். ஹி ஹஸ் கம்ப்ளீட்டட் எம்பிபிஎஸ் இன் மதுரை மெடிக்கல் காலேஜ். He is preparing for PG entrance examination. Then I have twin daughters, namely KM Priyanka and KM Priyadarshini. KM Priyanka is doing BE Civil Engineering in Kumaraguru College of Engineering, Coimbatore. Next daughter KM Priyadarshini is doing both civil engineering in Kongu Engineering College. கழக சபாபதி அவர்கள் இணைந்து இருக்கிறோம். 86க்கு அப்புறம் வந்து ஒரு 1.5 years வந்து கோயம்புத்தூர்லேயே ஒர்க் பண்ணேன், யூனிவர்சல் ரேடியேட்டர்ஸ் குரூப்பில். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸில் பரோடாவில் ஒர்க் பண்ணேன், அங்கே ஒரு 1.5 years. 89ல் வந்து ஐ ஜாயின்ட் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். 26 years வந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் இருக்கேன். ப்ரெசென்ட்லி ஐ எம் ஒர்க்கிங் as a chief manager in mechanical engineering. My family, this is my wife. Leena Chakravarti is a housewife. My daughter Rasika, she is studying BCom at Stella Maris College, Chennai. She is aspiring to become a chartered accountant. My son Pranav is studying 9th standard. He is a cricket player. He is a good off spinner. She is presently studying 9th standard. அடுத்து வந்துட்டு சி முருகன் அவர்கள் ஃப்ரம் அருப்புக்கோட்டை. 86ல் பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னையில் கிரீவ்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இல்லை மைக்கு நம்மளை கடிக்காது, அப்புறம் நம்ம மைக்கை கடிக்கக்கூடாது, அது மட்டும்தான் ரூல்ஸு. பேசுங்க சார். 93ல் வந்து இல்லை அவருக்கு மைக்குனாலே பிடிக்கல. லாஸ்ட் 23 years ஏஏல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி. இல்லை இது வேணாம் சார். அப்போ ஒய்ஃப் வந்து சாந்தி இஸ் a teacher. And my elder daughter +2 முடிச்சுட்டு she is aiming for MBBS. Second daughter she is doing +1 in Maharishi Vidya Mandir. Thank you sir. Thank you. சி முருகன் ஃப்ரம் காலக்காட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்ஜினியரிங் முடித்த பிறகு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கிறேன். கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆஃப்டர் 50 years only I completed my PG in 2001-2002 itself. And for the past years, I am working as an associate professor also in an engineering college. And I got placement in district panel list, and I am doing consulting work also district-wise. And she's my wife, Kalpana Karthik. She was working as a lecturer in teaching education college. Now she is managing my home. And she is my elder daughter, Lakshmi Sharma, doing final year architecture in Anna University campus. And I am having one more daughter, Anupriya. She is doing third year ECE in Loyola Engineering College, Nagarkoil. And one small request for our next generation. நாங்கள்லாம் படிக்கும்போது லெட்டர் தான் உண்டு, ஃபோன் கூட கிடையாது எங்கள் வீடுகளில். அந்த லெட்டர், அந்த ஃபோன், அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், ஆர்குட், வாட்ஸ்அப்புங்கிற ஒரு லெவலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாம் அந்த லெட்டர் எழுதுகிற பழக்கமே உங்களுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருந்தும் நாங்கள் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த காலத்து சொல்லப்போனால் நீங்கள் இப்போ சொல்லுவீங்களா குயிக் பாண்ட், இந்த மாதிரி ஒரு பாண்டுனால எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். ஜஸ்ட் இன்றைக்கி இருக்கணும் நாளைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த
very, very precious thing in the world. Please mind it. அடுத்ததாக வந்துட்டு நெடுஞ்செழியன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ வணக்கம், நான் தான் நெடுஞ்செழியன். பிஇ மெக்கானிக்கல் முடித்தேன். முடிச்சிட்டு இன்ஜினியர் முடிச்சிட்டு என்னது என்ன காமெடி எனக்கு கேட்காம போயிடுச்சு சார். ஏதோ ஒரு ஜோக் எனக்கு கேட்காம போயிடுச்சு. என்ன ஜோக் சார்? பிஇ மெக்கானிக் முடிச்சிங்களா? எப்போ? அது எனக்கு ஞாபகம் இல்லை, அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் நான் இன்ஜினியராக லைஃப்பில் பண்ணது பூரா தகராறு. விஜய் டிவியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் படித்தது வரலாறு. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுதான் சார் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சார் கேட்குறாங்க. ஃப்ரம் அமேசிங் சிவில். ஓகே, சரி, நான் ஊராக வேலை செஞ்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சுருக்கிறேன். இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, மோஸ்ட்லி இன் பவர் செக்டர், லார்சன் அண்ட் டியூப்ரோ, ரிலையன்ஸ், வெல்ஸ்பன். இப்போ வந்து ஒரு சாஃப்ட் பேங்க் எனர்ஜின்னு ஒரு ஜப்பானீஸ் கம்பெனியில். அவர் எவ்வளோ வேலை பண்ணியிருந்தா அவர் வேலை பண்ணதை அவரே படிச்சு தான் தெரியும். அவரோட போர்டை பார்த்து தான் சொல்கிறாரு. இப்போ வந்து நான் வைஸ் பிரசிடென்ட் ப்ராஜெக்டாக கர்னூலில் வந்து சோலார் பவர் ஜென்ரேஷனில் 350 மெகாவாட் ப்ராஜெக்ட்டுக்கு இன்சார்ஜ். சார் மறக்க முடியல. என் ஒய்ஃபு தேன்மொழி பிஎஸ்சி பிஎட் அதை கூட பார்க்குறாரு. ஹவுஸ் ஒய்ஃப் தேன்மொழி. மோஸ்ட்லி நான் தனியாக சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்க தான் வீட்டை அங்கே மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. சன் வந்து தேர்ட் இயர் பி மெக்கானிக்கல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபுல்லாக பண்ணுறாப்புல. டாக்டர் வந்து சைதன்யஸ்ரீ 12th ஸ்டாண்டர்ட் இந்த பூந்தமல்லியில் பண்ணுறாப்புல. எது எல்லாம் ரெண்டு சேர்ந்து தான் சார். நீங்கள் வந்து ஒரு விளையாட்டு பிள்ளையாமல அந்த காலத்தில்? இல்லை, நான் ரொம்ப அமைதியான பையன். இல்லை இல்லை, நீங்கள் அமைதியான விளையாட்டு தான் விளையாடுவீங்கன்றாங்க. பி பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான் 25 இயர்ஸ் வந்து என்விரான்மெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு லாஸ்ட் 5-6 இயர்ஸாக வந்து ஐம் டூயிங் ஒன்லி ரியல் எஸ்டேட், ப்ரொமோட்டிங் மை ஓன் ப்ராப்பர்ட்டிஸ். என்னுடைய ஒய்ஃப் தமிழரசி, எம்ஏ எம்ஃபில், பட் ரைட் நவ் ஷீ இஸ் ஹவுஸ் ஒய்ஃப். என்னுடைய பெரிய பையன் பிரவேக் ராஜ், டூயிங் 3rd இயர் சிவில் இன் விஐடி சென்னை பிரான்ச். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சன் வந்து பிரகீத் ராஜ் is doing 2nd year BE Computer Science in US, University of Wisconsin. Thank you. அடுத்ததாக வந்துட்டு ஜிவி பிரேம்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 86ல் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் ப்ரைவேட் கன்சர்ன்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் 88ல் இருந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் சர்வீஸில் இருக்கிறேன். இப்போது ஹச்ஓடி எலக்ட்ரானிக்ஸ் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் நாகர்கோயிலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இது என்னோடய மிஸ்ஸஸ் கார்த்திகா, அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக எஸ்டி இந்து காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ ஹவ் ஒன் சன் விஜய் கணபதி, அவர் இங்கே வர முடியல, ஃபைனல் இயர் இசி பண்ணிகிட்ருக்கார். என் பார்த்திபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ, நான் பிஇ சிவில் 86ல் முடிச்சுட்டு இப்போ கல்கட்டாவில் வேலை செய்கிறேன். இது வந்து என்னுடைய ஒய்ஃபு ஷீலா, ஹவுஸ் ஒய்ஃபு. இது வந்து மிஸ்டர் ஏமந்த் குமார், 2nd இயர் பிஇ படிக்கிறார் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில். ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையன். அப்பா முன்னாடி வந்து நிற்க மாட்டேன். ஏமா மூஞ்சி வந்து முன்னாடி காட்டுமா? இல்லை, எதிரில் தான் இப்படி இருப்பானுங்க, வீட்டில் ஆப்போசிட்டே இருப்பானுங்க. அட்லீஸ்ட் வெளில எப்படி இருக்காங்களே நீங்கள் சந்தோஷப்படணும் சார். சொல்லி தானே கூப்பிட்டு வந்துக்கிறோம். சார், உங்களுக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கா சார்? இல்லை, உங்களை பார்க்கும்போது டக்குன்னு நான் போலீஸ் தான் நினச்சேன் ஆக்சுவலாக. ஐயோ, இப்போ அதெல்லாம் டப்புன்னு போலீஸ் இல்லையா சார்? இல்லை அதெல்லாம். ஹலோ, குன்னூர் ரவி. எனக்கு குன்னூர் ரவின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியும். After doing my engineering, I was with IT industry for about 15 years. Moved into business. From 2004, I'm in business for about 12 years now, running various businesses. I'm into food industry. I'm also into fruit industry. Running schools, preschools, about 15 schools in Chennai in association with Satya, our batchmate in civil. I'm also associated with a public school in Ooty, a unique public school. It's a residential school, which I've been running for some time. This is my wife, Archana. She's an MBA MPhil. She was a data analyst with MIDS, I'm sorry. Now she's a housewife. We have no kids. We are still honeymooning. Thank you. தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன டவுட்டு. பல பேருக்கு வந்து நீங்கள் காலேஜில் எங்கே இருந்தீங்கன்னு தெரில.
பட் உங்களுக்கு காலேஜ் எங்கே இருக்குன்னாச்சும் தெரியுதான்னு பார்ப்போம். காலேஜ் எங்கே இருந்துச்சு? பீலமேடு பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். I'm KG Ramesh. After finishing engineering, I joined Railways and I was playing professional tennis for almost 13 years and played for India in the Asian Games. And recently I played for India in the over 50 World Championship to Helsinki last month. And now I run an academy in Coimbatore in my name. And this is my wife, R. Lakshmi. She's a Carnatic singer. And this is my son, R. Vigneshwaran. He's doing his second year masters in production and management in KTH University, Stockholm. He's also a good tennis player and he plays for a club in Sweden. Thank you. சார் நீங்கள் வந்து எவ்வளோ கேம்ஸ் இருந்தாலும் ஏன் நீங்கள் டென்னிஸை சூஸ் பண்ணீங்க? எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்ட்டு. இல்லை, அவனுக்கு அது பிடிக்கல. டென்னிஸில் வந்து இந்த காஸ்டியூம் அவனுக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. ஆனால் உங்களுக்கு வந்து டென்னிஸ் எதுக்காக பிடிச்சிருக்கு டென்னிஸில் அப்படின்னு? யார் போடுற காஸ்டியூம் பிடிக்கும் அவருக்கு? கேர்ள்ஸ். புரிஞ்சிருச்சு மக்களுக்கு. சாரி சார், நீங்கள் பேசுங்க. டென்னிஸ் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா சொல்லி கூட டென்னிஸ் ஆட விட்டாரு 10 வயசுலேருந்தே. ஸோ அப்படியே ஆடிட்டோம். பிடிச்சதா இல்லையா அப்போ தெரியாது. சூப்பர் சூப்பர் சார். அதுக்கப்புறம் ஆடினதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு நம்மளுக்கு. ஆமாம், ஆட இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படியே. தேங்க்யூ சார். இப்போ எப்படி கல்யாணம் பண்ணோன்னே இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் வேறு வழி இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு அப்படின்னு இல்லை சார், இது வந்து உங்களுக்கு புரியாதுன்னு. ஏன்னா ஒய்ஃப் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க, நமக்கு பாதகம் அதிகமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சாரி மேடம். நான் வந்து உங்கள் ப்ரோக்ராம் நிறைய பார்த்துருக்கேன். தேங்க்யூ மேம். ஆசம், கிரேட் ஒர்க். இதை நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப வெரி நைஸ். நான் உங்கள் ப்ரோக்ராம் நிறைய பார்த்துருக்கேன். ஐயோ என்ன சொல்ல போகிறாங்க தெரியல. நிஜமாவே நிறைய பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் இவன் ஊர்லேருந்து வந்து உங்கள் ப்ரோக்ராம் அந்த அவார்ட் அந்த ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இட் இஸ் பீங் ரீப்ளேட் ரைட்? ஸோ அவனும் பார்த்து வி வர் ஆல் சிட்டிங் அண்ட் லாஃபிங். ஆசம் ஜாப், கிரேட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். Ravichandran, mechanical. She is my elder daughter, Dr. Vishnu Priya, married. My younger daughter, R. Vinitha, BTech, Computer Science, working for Bosch, settled in Coimbatore. My wife, Lata, BE, housemaker. லேருந்து நான் ஷிப்பிங்கில் இருக்கேன், மெரைன் இன்ஜினியராக இருக்கேன். ட்ராவல்டு சவுண்டு போட்ட அப்புறம் தான் வரும். சரி, ஓகே. திஸ் இஸ் கண்மணி ராமகிருஷ்ணன், பிகாம், ஹவுஸ் ஒய்ஃப். பாம்பேலேருந்து கூட்டிகிட்டு வந்துருக்கோம். இல்லை இல்லை சார், சார் கட்டின்னு வருது சார், அது பேர் வந்துருக்கோம். யா வருடே ஸ்டூடெண்ட், பி முடிச்சிட்டா. ஃப்ளக்ஸ்ட்ரானிக்ஸ் ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு வந்தோம். பட்டன் இல்லை சாரி ஹாஸ்பிட்டல் வந்து பெற்று எடுத்து. என்னடா ஃப்ளக்ஸ்ட்ரானிக்ஸில் கிடைச்சிருக்கு பிளேஸ்மெண்ட்டு. கிரீஷ் முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் பிஎஸ்பிபி கேகே நகர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கப்பல் வச்சுக்கிறீங்களா சார் நீங்கள்? சாயங்காலம் ஆடுவோம். இல்லை சார், கப்பல் வச்சுக்கிறீங்களா சார்? நிஜமா எல்லாமே இருக்குது. செம்ம சார், சத்தியமாக ஏதோ சும்மா தான் சொல்லுவாங்க. இப்போ நானும் கப்பல் ஓட்டுறோம். அப்படியா சார்? சூப்பர் சார், சூப்பர் சார். நாங்களும் உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப லைக் பண்ணுறோம், ரசிச்சுட்டு இருக்கோம். இவருக்கும் பெரிய கைத்தறி கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நமஸ்காரம். ராஜேந்திரன், 86 மெக்கானிக்கல். அண்ட் நீங்கள்லாம் இங்கே சேஃபாக இருக்கீங்கன்னா தி ஃபோர்ஸ் பிஹைண்ட் இட், ஐ வாஸ் வித் த டிஃபென்ஸ் அண்ட் ஸ்டில் வித் டிஃபென்ஸ் லாஸ்ட் 30 years. Before I introduce my two assets, he is my son. பையனை மாதிரி நான் வளர்க்குறேன், பொண்ணு மாதிரி என் ஒய்ஃப் வளர்க்குறேன். ஸ்வீட், நல்ல விஷயம். நல்ல அது பார்ட்டிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். செகண்ட் திங் இஸ், both as my daughter, what I see, and my wife, she is Padmani, a lawyer by profession, practicing on and off. Whenever she is not practicing in court, she does the job in the house. Rumba sincere when she is at court and when she is out of the house also. Yeah, it's a basic Sir, qualification of any wife. உங்கள் ஒய்ஃப் கிட்ட நான் நார்மலாகவே நம்மளுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கொஸ்டின், ஐ மீன்
ஆர்கியூ பண்ணது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேற ஒரு லாயர், அதனால நல்ல பாயிண்ட்ஸ்லாம் வேறு எடுத்து வச்சு நீங்கள் ஆர்கியூ பண்ணுவீங்களா உங்க Family should not argue. It's only in the court you have to argue. வெரி குட். இல்லை அதில் ஏதோ மறுப்பு எதாவது இருக்கா சார்? மைக் கேட்டிங்க. ஆசம். இல்லை ஒன்லி ரிவோல்ட் என்ன இருந்ததுன்னா, பிஃபோர் ஐ வாஸ் கால்ட் என் பையன் சொன்னால் அப்பா நான் வரலப்பான்னு. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் the revolt where all it comes from. And thanks a lot for everyone. In spite of all the rains in Bangalore, we are here. And the force behind it is both of us. ராம்மூர்த்தி மெக்கானிக்கல் முடித்ததுக்கப்புறம் ஐசிஎஃப்பில் ஜாயின் பண்ணேன். ஐசிஎஃப்பில் சீனியர் இன்ஜினியராக இருக்கிறேன். நவ் ஐ ஆம் இன் சேஃப்டி, லுக்கிங் ஆஃப்டர் தி சேஃப்டி ஆஃப் தி ஃபேக்ட்ரி. And my wife Jasmine, she is a physiotherapist. She worked for some time, for 8 years in Kuwait, and now she is in my home. And she is interested in gardening. A very, very good gardener. She is growing orchids and all everything inside in the Chennai itself. And my son Jonathan is doing his second year engineering. Thank you. சூப்பர் சார். மேடம் ஃபிசியோதெரபிஸ்னா இப்போ நீங்கள் கை கால் உடச்சிங்கன்னா நீங்களே உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருங்க ஹஸ்பண்ட்க்கு. இல்லை நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கையை நீங்கள் உடைச்சிங்கன்னா நீங்களே திருப்பி ட்ரீட்மெண்ட் பார்த்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பப்போ. தேங்க்யூ. வாட் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி. வேறு தேங்க்யூ ஸோ மச் மேம். Hi, good afternoon everybody. Sri Prasad. After engineering, I have been working only in the auto space. Currently, I work for Volvo in Bangalore. This Radhika, my better half, and Tanuja, my daughter. She used to work for Google. Now she's doing some freelancing. My son is not here today with us. He's doing his first year of veterinary science. Thank you. Thank you so much, sir. Saptarishi, 86 civil engineering முடிச்சிட்டு private constructionல ஒரு 4 years work பண்ணேன். 91ல வந்து my own company started in the name of Rishi and Associates. Till now I am doing the profession in best way. She is my daughter, third year BSc Information Systems in CIT. My son, he is doing 12th standard in Sugna Pips, Coimbatore. My wife, yes, Meena, homemaker. Thank you. Thank you, sir. Thank you so much, sir. செல்வம் சிவில் கோயம்புத்தூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸ்ரீராம் கன்ஸ்ட்ரக்ஷன். புஷ்பவல்லி என்னோடய ஒய்ஃப். அனந்தகிருஷ்ணன் என்னோட ஒரே சன், ஸ்டடிங் 9th ஸ்டாண்டர்ட். கொஞ்சம் பயம்தான் ஒய்ஃப் முன்னாடி பேசுறதுக்கு. வீட்டில் நல்லா டான்ஸ் ஆடி, சொன்னதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி, மேடையில் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குது. I am Sri Venkatesh, மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் ரமேஷ் எலக்ட்ரிக் கம்பெனி. என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு மேனேஜிங் பார்ட்னர் தான். என்னுடைய பார்ட்னர் சாந்தி ஸ்ரீ வெங்கடேஷ். ரொம்ப அசட்டுத்தனமாக இருந்தேன். ஒன்லி அசட் விஷ்ணு சரண் இஸ் டூயிங் இஸ் 12th ஸ்டாண்டர்ட். கரண்ட்லி அவங்க மிட் டேர்ம் இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா கட்டடிச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. மிட் டேர்ம் இருந்து நாங்கள் வந்து இந்த ரீயூனியனுக்கு வந்திருக்கோம். ஆல் பிகாஸ் ஆஃப் 30 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்புறம் வந்து சேர்ந்துருக்கானா அது பிகாஸ் ஆஃப் காஸ் CIT 86 Trust, which I need to donate lot of things in future, coming future. Thank you very much. I am Seraladan. I am a civil engineer basically. Then I did my environmental engineering. Now I am district environmental engineering in Tamil Nadu Pollution Control Board. எனக்கு கொஞ்சம் வீரமான ஒரு அரசனோட பேரை வச்சுட்டாங்க சேரலாதன்னு. அதனால் கவர்மெண்ட்டில் சில இடங்களில் வீரமாக நடந்ததுனால தூத்துக்குடிக்கு தூக்கி அடிக்கப்பட்டேன். தற்போது தூத்துக்குடியில் தான் இருக்கேன். திஸ் இஸ் மை மேட். அதாவது காலேஜ் படிக்கும்போது சின்ன ஆசை இருக்கும். கோயம்புத்தூர் இருந்தாலும் பக்கத்தில் வந்து கேரளா ஸ்டேட். ஸோ கேரளா பொண்ணு யாராவது கல்யாணம் பண்ணலாமான்னு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு, முடியல. ஸோ கேரளா ட்ரெஸ்ஸாவது போட்டு பார்ப்போம்.
ஒன்று. நீங்கள் ஒரு கலா ரசிகன் சார். ரைட், தேங்க்யூ. ஸோ மை மேட்டு மீரா பக்தா. சூப்பர் சார். நாட் சேரா பக்தா. Meera Bhakta, she is from a high-placed family. That means she is from Kodaikanal. Okay. This is my first achievement at the age of 32. Her name is Mona Lisa. அதே மாதிரி ஒரு பெரிய பெயிண்டர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு, முடியல. சரி, ஒரு பேரையாவது வச்சுருவோம். This is my second achievement at the age of 42. He is doing 6th standard. Now I am 52. So it's going to be the third achievement. Thank you. Anything else? இல்லை சார், ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் லாட். 1986 கோர்ஸ் முடித்தோடனே 2 இயர்ஸ் பாண்டிச்சேரியில் இருந்தேன். ஸோ ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க சார். பாண்டிச்சேரியில் நீங்கள் 2 வருஷம் தானே? 2 வருஷம் தான். ஓகே. அதனுடைய தொடர்பு இப்பவும் இருக்குல்ல? ஓகே. ஸோ அதுதான் வந்து வாழ்க்கையை எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது அந்த 2 வருஷம் தான். ஸோ அதுக்கு பிறகு நெய்வேலி இக்னைட் கார்பரேஷன் நெய்வேலி 26 இயர்ஸ். அப்புறம் இப்போ வந்து தூத்துக்குடி, எங்கள் பிளான்ட் தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ 2 into 500 மெகாவாட். இப்போ நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன். என்ன சிஐடிக்கும் எனக்கும் உள்ள உறவு ஒரு வித்தியாசமான உறவு. அது ஒரு ரொம்ப புனிதமான உறவு. என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் மனைவி வகிதா தேவி. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பால் போட்டால் நான் ஒரு அஷ்டார் பாருங்க 6. அடுத்தாப்புல என்னுடைய டாட்டர் விஎஸ் சோனா கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. நவ் ஷீ இஸ் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் அக்சென்ச்சர் பெங்களூர். அடுத்தது ரொம்ப ஒரு சந்தோஷமான ரொம்ப நினைக்கிறது என் லைஃப்பில் என்னுடைய டாட்டர் இஸ் டூயிங் செகண்ட் இயர் சிஎஸ்சி இன் சிஐடி. ஸோ எனக்கு கிளாஸ் எடுத்து டாக்டர் பிரபாகர் 11 மார்க்ஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட் கொடுத்தாரு. அவரே என்னுடைய டாக்டருக்கும் இப்போ கிளாஸ் எடுக்கிறாரு. சொன்னார், ரொம்ப சிம்பிளுங்க, ஒன்று 0 வாங்குங்க இல்லை 25 வாங்குங்க, ரொம்ப ஈஸி, எதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும்னு சொன்னார். ஸோ அவர் எனக்கு பெருமையாக இருக்குது. நமக்கு எடுத்த அந்த ப்ரொஃபஸர் என்னுடைய டாக்டருக்கு எடுப்பார்னு நினைக்கல. ஸோ அது எனக்கு பெருமையான விஷயம். ஸோ என்னுடைய சிஐடி அந்த உணர்வு வந்து என் டாக்டர் மூலமாக திருப்பியும் அதை புதுப்பிச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப பெருமையான விஷயம். சார், அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து எல்லாரும் செல்லமாக தீவிரவாதி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு புரட்சி போராட்டங்களாம் இறங்குவீங்களாமே, அதாவது என் உரிமை அப்படின்னு. நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க 30 வருஷம் கழிச்சு இவ்வளோ ஒரு நட்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு 8 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு நாங்கள் படிக்கச்சல. அதில் வந்து கோயட் இல்லாத ஒரே காலேஜ் எங்கள் காலேஜ் தான். ஆனாலும் எங்களுடைய நட்பு வந்து எங்களோடயே தான் இருந்துச்சு, யார் பின்னாலையும் நாங்கள் போகல. ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் தான் அந்த பசங்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவாக இருக்கும். அந்த வயசு வந்து அவ்வளோ ஆக்டிவான வயசு இல்லையா? ஸோ அப்போ ஒரு போராட்டங்களை வைப்போம். சரி, எதுக்காக போராட்டம் வைப்பீங்க சார்? என்ன மாதிரியான விஷயங்களுக்கு? எதுக்கா? எந்த மாதிரியான விஷயங்களுக்கு போராட்டம் வைப்பீங்க? இல்லை, எங்களுக்கு வந்து கிளாஸுக்கு போகக்கூடாது, அவ்வளோதான். உப்மால உப்பில்ல போராட்டம் பண்ணுவீங்களா சார்? அதாவது கிளாஸுக்கு கட்டடிக்கணும், ஸ்ட்ரைக் பண்ணணும், அந்த சிஐடி பேர் நோட்டீஸ் போர்டில் ஐ மீன் நியூஸ் பேப்பரில் வரணும். அப்போ இந்த டிவிலாம் கிடையாது இல்லையா? அதை பார்க்கும்போது அது ஒரு பெருமையாக இருக்கும் அப்போ. ஸோ அதுக்காக நாங்கள் எதுக்கு போராட்டம் பண்ணணுன்னே தெரியாது. ஒரு நாள் கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி உப்புமா போட்டால் போராட்டம் பண்ணுவோம். திடீர்னு செகண்ட் ஷோ போயிருப்போம், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நான் ஜெய்சங்கர் எல்லாம் இருப்போம். நைட்டு வந்து செகண்ட் ஷோ போயிட்டு வருவோம். அப்படியே ஒரு நோட்டீஸ் போர்டில் ஒட்டி போடுவோம், டுமாரோ டோக்கன் ஸ்ட்ரைக்குன்ட்டு. உடனே காலையில் வந்து கதவை தட்டுவாங்க. நாங்கள் தூங்கிட்டு இருப்போம், ராத்திரி 2 மணிக்கு தானே வந்திருப்போம். நடந்து வருவோம் ஒரு 10 கிலோமீட்டர் செகண்ட் ஷோ பார்த்துட்டு. உடனே வந்து தட்டுவாங்க, எல்லாம் தட்டிட்டு இன்னைக்கு ஸ்ட்ரைக்கான்னு அதை நாங்கள் தான் எழுதியே போட்டிருப்போம். ஸோ இப்படி வந்து அந்த நட்பு வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான நட்பு. அதனால தான் இன்றைக்கும் வந்து அந்த சிஐடி அப்படின்னா அந்த ஃபீலிங் வந்து ஒரு சிறப்பான ஃபீலிங். ஸோ அது வந்து ரத்தத்தில் கலந்த ஒரு உறவு. அது வந்து விளக்க முடியாது. அதுதான் அந்த சிஐடிங்கிறது ஒரு மந்திரம் மாதிரி, ஒரு காந்தா மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நட்பு. ஸோ தேங்க்யூ. Good afternoon, friends.
First of all, let me thank the Chennai team for arranging a wonderful event which we can't forget in our life. After completion of my engineering, I joined in a construction company, Helicon Engineering, worked in Neyveli site for 2 years. Then I joined the National Mineral Development Corporation in northern parts. I worked there for 15 years. Then I went to overseas. I worked in African countries for 9 years, Southern Africa. Then I came back to Chennai in 2013, worked for 2 years. Now presently I am working with Triveni Group of companies, Bhubaneswar. All my experience is in mining industry, doing equipment maintenance. My wife is Sri Jyotiralita. He did his BSc Computer Science. She is a housewife. My daughter Kritika, she is doing final year MBBS in Porur Ramachandra Medical College. Thank you, sir. Thank you so much. I'm the youngest of the crowd. சார் சார் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா அப்படி விழுந்துருவீங்க சார் கொஞ்சம். அந்த பக்கம் தான் இருக்காங்க எல்லாரும். சார் அந்த பக்கம் தான் இருக்காங்க எல்லாரும். இல்ல சார் பரவாயில்லை நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. Hi. I joined Air Force. I retired as squadron leader way back in 2001. About 5-6 years back, I relocated to Australia. And my wife, only wife, எந்த wife பேர் போட்டிருக்கீங்க? எந்த வயசுப்பா? என்ன சார்? பேரே இல்லையா? ரொம்ப சந்தோஷம். அப்போ பிடிச்ச பேரா சொல்லிருங்க. நிறைய பேர் இருக்கு. முடியல சார், நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துருங்க. My wife Vasanthi is an amazing civil engineer. And she was an ex-ward engineer and she quit this job and she's supporting me at Melbourne. My son Manishankar is in year 11 and he's a kickboxer. And that's about it. Any questions? ஹலோ, நான் பி சங்கர், CIT 86 மெக்கானிக்கல். நான் டிகிரி முடித்தோன்னே இம்மிடியேட்டாக பாரத் பெட்ரோலியமில் ஜாயின் பண்ணேன். இப்பயும் பாரத் பெட்ரோலியத்தில் தான் இருக்கேன். நான் பார்த்துட்டு இருக்கிற ஜாப் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் செல். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முதல்லலாம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் நிறையா அடல்ட்ரேஷன் இருந்தது. அப்போ ஆன்டி அடல்ட்ரேஷன் செல்லுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஆயில் கம்பெனிஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டீமில். அந்த டீமில் நான் இருக்கேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாருக்கும் இப்போ ஒரு எந்த பொருள் வாங்கினாலும் ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம், அப்போ குவாலிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சார் காசே இல்லை சார், எங்கே சார் வாங்குறது? அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து அது வாங்குறப்போ நமக்கு ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதுன்னு வாங்காமல் அந்த குவாலிட்டி அது எப்படி உற்பத்தி பண்ணியிருக்காங்க அதை யோசித்து அந்த அவேர்னஸோடு எல்லோரும் வாங்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் நான் சொல்ல விரும்புறது சேஃப்டி. பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலோ டீசலோ ஃபில் பண்ண போகிறப்போ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வீட்டில் வாய் கொடுக்க வேண்டாம். கிச்சனில் எல்பிஜி சிலிண்டர் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். முடிஞ்ச வரலையும் கிச்சனில் ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரலையும் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் ஃப்ரிட்ஜை வெளியில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு ரீஃபில் சிலிண்டர் வீட்டுக்கு வர்றப்போ ஜஸ்ட் அது பில்லு வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு சிலிண்டர் வாங்கி வைக்க வேண்டாம். அந்த சிலிண்டர் அவங்கள சீலை ஓப்பன் பண்ணி அது செக் பண்ணி லீக்கேஜ் எதுவும் இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போகிறப்போ அது 1 hour இருந்தாலும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி ரெகுலேட்டரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு போங்க. அதுக்கப்புறம் அந்த ரப்பர் டியூபிங்கில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் முடிஞ்ச வரலையும் அக்யூமுலேட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது இருந்தால் இன்செக்ட்ஸ் அதை பைட் பண்ண வந்து அந்த ரப்பர் டியூபை கடிச்சிட்டா அது ரொம்ப டேஞ்சரஸ். உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் த ஆர்கனைசர்ஸ், Anto, Prasad and other volunteers who spent enormous amount of time, energy and everything in the last few days to make this happen. It's a great event, fantastic. Thank you, thank you, thank you. எங்களை பற்றி சொல்லணும்னா 86ல் முடித்த பிறகு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த பிறகு ஒரு 2 years HL ஒர்க் பண்ணேன். ராஜேந்திரன் இருக்காப்லையான்னு தெரில, HL பற்றி ரொம்ப விவரமாக பேசினார். So I'll just leave it there, not to prolong on that one. அப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணேன் IIT மெட்ராஸ். குட்டி பையன் அவன் பேசுனுங்கிறான். மாஸ்டர்ஸ் இன் IIT மெட்ராஸ் அது முடிச்சுட்டு I went to US, got my PhD in mechanical engineering.
அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன். பிரசாத் மாதிரி ஃபார் ஃபியூ இயர்ஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் டேப்லிங் இன் ஆட்டோ ஸ்பேஸ். ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபார் ஃபியூ இயர்ஸ். அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் சைடு மூவ் பண்ணேன். ஸோ ரைட் நவ் ஐ ஒர்க் ஃபார் அ ஸ்டீல் இண்டஸ்ட்ரி in leading up the finance function in the corporate side. எங்கள் கம்பெனி வந்து so this will be a new experience for you guys. I mean, I'm sure. So you will see in the next 2 days the என்ன லூட்டி அடிப்பான்னு பாருங்க நீங்க. So you guys can help me out to take care of him too. I appreciate it. So இப்போ ஸ்டீல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். That's about $8-9 billion company. So I lead the corporate side, FP&A activities. So we do a lot of forecasting and so many things. நான் ரிசர்ச் பண்ணுறப்போ நிறையா பப்ளிஷ் பண்ணேன். ஹெலிகாப்டர் டைனமிக்ஸில் நிறையா ஒர்க் பண்ணோம். ஸோ யூ கைஸ் கேன் கூகுள் மை நேம் அண்ட் லுக் அட் சம் ஆஃப் மை பப்ளிகேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறேங்கிறது தெரியல. ஸோ தட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் த சாப்டர். இப்போ வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எவ்ரிதிங் இஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இட். ஃபேமிலி வைஸ் என்னுடைய ஒய்ஃப் Lata Subramanian, she graduated from RVS College of Engineering, Dindigul, BE Computer Science பண்ணாப்ல. She worked for a software company for few years. கங்கா பிறந்த பிறகு ஒரு 2 years அப்புறம் she quit the job. She's a homemaker. That's a great job, amazing job. No value for it. Homemaking is the fantastic things. People take it very lightly. I just want to narrate an experience. This was right after, I got married when I was still a student. வயசாயிட்டு போயிட்டு இல்லைங்களா? ஸோ வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, கல்யாணம் பண்ணிட்டேன். Still student, don't know what to do, no money, nothing. But she married me and she joined me. She boarded the plane and came along with me. And we are living in Florida at that time. Went to the school and I need to complete all the documentation for her. அப்போ வந்து அந்த லேடி கேட்டாங்க, என்ன பண்ணுறாங்க உங்கள் ஒய்ஃபு? ஏன்னா we have to put a profession. I just said like very casually, just a housemaker. I just got a blasting from the lady. What do you think, man? You think just housewife is just? You don't know how difficult it is being a housewife. And there is no value for it. And over the years, I realized it. And guys, take that in a very, very deep spirit. It is amazing thing they take care of us. அப்புறம் என் பொண்ணு கங்கா சுப்ரமணியன் 6th grade போக போகிறா. அவளும் இப்போ கொஞ்சம் பாட்டு கற்றுக்கிறா. ப்ராப்ளி ஐ கேன் ஆஸ்க் சங்கர்ஸ் டாட்டர் டு டீச்சர் ஃபியூ டிப்ஸ். அவள் வந்து இங்கே ஒரு டீச்சர் மெட்ராஸ்லேருந்து சொல்லிக் கொடுக்குறா ஸ்கைப்பில். இப்போ கற்றுன்ட்ருக்கா. அவள் கர்நாடிக் மியூசிக், அப்புறம் பியானோவும் வாசிக்கிறா. அப்புறம் குட்டி பையன் வந்து மை சன் சிவா, 3 years ஆக போகுது. ஸோ ஹாப்பி கிட், ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான். இன்னும் எதுவும் ஸ்கூலுக்கு எதுக்கெல்லாம் போக கிடையாது. வீட்டில் வந்து அம்மாவை வேலை வாங்கிட்டு இருக்கான். ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் அ ஃபினாமினல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். நான் 86ல் பிஇ மெக்கானிக்கல், அப்புறம் 1 year குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் லெக்சராக இருந்தேன். தென் ஐ ஜாயின்ட் இன் NLC, ஸ்டில் கண்டினியூயிங் தேர். நவ் then now as a chief manager in power plant NLC. So I completed ME thermal power in the meantime. She is my wife, Lada, housewife. You know what is the meaning of housewife. Then he is my first son. So he is doing a BECE in Ramakrishna Engineering College, Coimbatore. He is doing 10th standard, second standard. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சத்யமூர்த்தி, சிவில் 86ல் முடித்ததுக்கப்புறம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ எனக்கு அதுக்கப்புறம் வந்து NLCயில் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 26 years அங்கே இருக்கேன். என்னோட இது என்னென்னா, ஸ்கூல் மேட்ஸோட காலேஜ் படித்தது, காலேஜ் மேட்ஸோட இப்போ ஒரே ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்தா ஸ்டில் காலேஜ் லைஃப்பை அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னோடய ஒய்ஃபு சுகந்தி, ஃபஸ்ட் டாட்டர் டூயிங் 3rd year BECE இன் PhD Tech, செகண்ட் டாட்டர் டூயிங் 10th standard. BE முடித்ததுக்கப்புறம்
ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நாச்சிமுத்து பாலிடெக்னிக்கில் ஒரு 26 இயராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். மை ஒய்ஃப் டாக்டர் எஸ் ராஜலட்சுமி, she is associate professor in Avanashalingam Deemed University, Coimbatore. My son is doing 3rd year, Patma Kumar, doing 3rd year in Dr. Mahalingam College of Engineering Technology, Pollachi. Thank you. Thank you so much, sir. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். சார் மாலை ஆயிடுச்சா உற்சாகமான மாலையா சார்? எஸ், மதியம் மாலை ரெண்டு மதிய ஒன்று ஒண்ணுதான் சார். எஸ், மை நேம் இஸ் சேகர், கிருஷ்ணகிரி சேகர் அப்படின்னு சொன்னால் தான் மக்களுக்கெல்லாம் தெரியும். ஹாய், என்னோட ஒன்லி ஒன் வைஃப் உமா மகேஸ்வரி டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. என்னோட எல்டர் சன் சூர்யா, கேஎஸ் சூர்யா, 3rd year பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் பனேரமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஈரோடு. நெக்ஸ்ட் செகண்ட் சன் கேஎஸ் ராகுல் இஸ் 2nd year மெடிசன் இன் சைனா. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you so much. Tirumurthy, I've just finished electronics and communication, and I've worked in Chennai for a couple of years. Then I gone back to Karur, doing textile business. My son, Saravanamurthy, is completed BCom. Soon he is going to take over my business. Now I'm going to retire, and then hand over my responsibility to him. My wife, T. Meghala, housewife. That's it. Thank you. Thank you, sir. Thank you so much. I'm Group Captain Tinakaran, working in Indian Air Force for last 30 years, guarding the sky. And I don't know, a lot of English is written there, and maybe useful or not, but I could do to the service whatever I could do in the last 30 years. And my wife, who is supporting me in all my Air Force endeavors, looking after me. And my son is in the final year BTech, SRM University, same branch. Hope he follows my footsteps. Thank you very much. Nice meeting you all, guys. Thank you. Thank you, sir. Thank you so much. Thank you, organizers, for organizing the great event. Presently, I'm working as the senior DGM in BEL, and I continue to do the job in the last 30 years or so. My elder son, he is a product of PhD Tech, and presently is pursuing his ME in Embedded System at College of Engineering, Gindi, and he is my second son in +2. Thank you. Good afternoon, everybody. Umar Chandran, 86 Civil. என்னடா கடலூரில் இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் டீலரு. என் ஒய்ஃப் காயத்ரி, ஷி ரன்ஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஷி ரன்ஸ் அ ஸ்கூல் ஆல்சோ. மை எல்டர் சன் Karthik, Navin Karthik, he is an architect doing, and my daughter Vidya Kribanidhi, she is doing the 2nd year MBBS at Kolar. Thank you. Thank you. I am Umapati. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப் டு 1997 வரைக்கும் நானும் கவர்மெண்ட்டில் ஏஐயாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சம்திங் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. சார், ஒய்ஃப் அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்டர்பிரனராக ஆகணும்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்தது. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணோம். ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. தைரியமாக இறங்கி ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி இந்தியாவில் we are number 2. We are manufacturing of bottling equipments up to the speed of 500 bottles per minute. We are competing with the Germans right now. We are also exporting. If you go to anywhere in India, any of the bottling industry, UGP machineries you can have. So that is achievement. Yeah, கரெக்டாக கேட்டாப்புல தெரிஞ்சுக்கணும். சிலர் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. Any liquid filling, starting from pharma, water, then what you suggest, beer, hot drinks,
any liquid filling, including your household, all oils, everything. Okay. ஸோ எதையுமே சிந்தாமல் சிதறாமல் பாதுகாக்கிறதுக்கான பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. என்னது? எதையுமே சிந்தாமல் சிதறாமல் பாதுகாக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருந்திருக்கு சார். 1 ml accuracyல fill பண்ணணும். Any filling we have to give in 1 ml accuracy. That is the quality of the packing style. Now we have to do it. Only Germans in the world, they used to say, now Indians also proud to announce that we are also capable to compete in the world market. எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப ஆசை, வேர்ல்டில் ஜெர்மனியில் there is a packaging trade fair நடக்கும் in Düsseldorf 3 years once. சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் அந்த ட்ரேட் ஃபேரில் ஒரு இந்தியன்ஸ் கூட ஸ்டால் போட்ட முடியல. அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்லை. அந்த அச்சீவ்மெண்ட்டை மை சன் வந்து பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மை ஒய்ஃப் கீதா பிஏ எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, ஹவுஸ் ஒய்ஃப். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய பொண்ணு சண்முகப்பிரியா எம்காம் ஃபைனல் இயர் எத்ராஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவருடைய மேரேஜுக்கு எல்லோரும் வந்திருந்தாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இந்த சமயத்தில் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மை சன்-இன்-லா டாக்டர் ஜே பிரேம்குமார், he is doing 3rd year MD radiology in Ramachandra. He is a scholar. In +2 ஸ்டேட் ரேங்க் வாங்கி MBBS மெரிட்டோரியஸில் நம்பர் 1 வந்திருந்து இப்போ ராமச்சந்திராவில் he has become the number 1. He has published lot of, I don't know about that, he may know very well. So, and he is Dr. J. Prem Kumar. And my son Murugesh, he is doing 3rd year BE manufacturing at Anna University, Gundikar. That's how about me. Thank you. I feel I'm much associated with CIT than anybody else. It is somewhat stronger and deeper because from CIT I have received 3 degrees, BE, ME, PhD. சுபையா சொன்ன பிரபார் சார் தான் என்னுடைய கைடு. அவர்கிட்ட முடித்த முதல் ஸ்காலர் நான் தான். அதுக்கப்புறம் ஒருத்தர் தான் முடிச்சிருக்காரு அவர்கிட்டங்க. என்னடா ஃபார்ச்சுனேட்லி இன்னொருத்தர் முடிச்சுட்டாரா, அதனால் வந்து சந்தோஷம். திஸ் இஸ் ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து ஆஸ் அ ப்ரொஃபஸர் I worked there for more than 22 years. I joined as lecturer and left as associate சார் professor. கிளாஸ்ல எப்படியா சொல்லி கொடுப்பீங்களா? இல்ல கிளாஸ்ல எப்படியா சொல்லி கொடுப்பீங்களா? அப்புறம்ங்க அதான் தொழில் ஆகி போச்சு. ஓகே, ஃபார் 22 years நான் வந்து எங்களை பார்த்தா மட்டும் ஏன் சார் தமிழ்ல பேசுறீங்க? என்னமா? ஐயோ, அவருக்கு தெரிஞ்சிருக்குமா நமக்கு தமிழ் தான் தெரியும்னு. நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க சார், அங்க இருக்கவங்க. ஓகே ஃபைன். 22 வருஷம் அங்க சர்வ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல வைஸ் தமிழ்ல பேசுறேன் பாரு. அப்புறம் இன்னொரு தேர்ட் திங் என்னன்னா, என்னுடைய சன் அங்கே தான் படித்தாருங்க. BE AAA முடிச்சுட்டு அவர் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் சென்னை வந்து ஒரு கோயம்புத்தூர் போயிட்டாருங்க, அது வேறு விஷயம். அவர் அங்கே தான் பண்ணார். இந்த 3ல் வந்து பார்க்கும்பொழுது அந்த அசோசியேஷன் மோர் தென் 30 இயர்ஸ் எனக்கு ரொம்ப திக் பாண்டாக இருந்திருக்கு. அண்ட் ஷீ இஸ் டாக்டர் இபி செல்லப்பிரபா, மை பெட்டர் ஆஃப். ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் head of the department, computer science and engineering in SNS College of Engineering. My daughter Harshita completed her 12th standard and about to go to college in KCT in BTech fashion technology. அப்படி தான் இருக்கும் வாதியார், அப்படி தான் இருப்பார். விட்டுருங்க, ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் பார்க்குறேன், டக்குன்னு மனசில் பதிய மாட்டேங்குது. நிறைய பிரான்ச்சஸா தம்பி? சொல்லிக் கொடுக்க பாடலுக்கு டான்ஸ் பண்ணி. ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். Good evening, friends. So I brought my son directly from school, so we could not change your new dress. Okay. He was having an exam actually. அவன் நினைச்சிருப்பான் இன்னைக்காச்சும் ஸ்கூலுக்கு போகாம லீவ் போடலாம்னு நினைச்சேன், இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னு நினைச்சிருப்பான். Okay. After I am B Civil 86. So before that, I would like to thank the organizing committee members, Anto George and other team members. They have put lot of efforts in organizing the event in such a scale, and lot of meticulous planning went into that. So we all must appreciate him. Maybe I will pray the Almighty to shower them with all blessings and fulfill their aspirations in the years to come. So now I will introduce about myself. So after finishing civil engineering, I decided to go to work outside Tamil Nadu. Somewhat I decided that.
So I joined in a Mumbai company, SEM India. Then I joined Afghans, worked for long years. Then HCC. Later, Leighton India, one Australian company. Now I am with the L&T. So all along I worked for marine structures, like coastal structures, with domain knowledge in compressed air working. Maybe anybody may be interested, you can talk to me later. And my wife. வேலை வாங்கி கொடுப்பீங்களா சார்? இல்லை வேலை வாங்கி கொடுப்பீங்களா சார்? No, no. இல்லை இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு சீசன் தேவைப்படும். முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் கதி அதுதான். ஸோ அதுக்காக கேட்குறாப்புல அவர். Any consultation. சும்மா சொல்லி அட்வைஸ் பண்ணி நல்லா பண்றான்னு அனுப்பிச்சிருவீங்க. அதானே கன்சல்டேஷன்? இல்லையா? ஓகே சார், கண்டினியூ. வைஃபை பற்றி சொல்லுங்க சார். My wife is a homemaker, already many people talked about, but my wife is a strategist actually. So like we call it, no, like Manavi or Mandri. Like that. She is a minister for me. Super sir. So she like strategize things, whatever I want. நீங்க 8 மணிக்கு வீட்டுக்கு வருவீங்கன்னா 9 மணிக்கு தான் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. அதானே? No. Always 7:50 it will be ready. Oh, 7. Okay, sir. And my son, we have a late child actually. He is doing 7th standard, 12 years old. He is very good in, of course, these gaming and mobile phones. Handworks. Actually, handicraft work he do. சார் நானும் பண்ணுவேன் சார். அப்படியா? ஆமாம் சார், அந்த நாய் பண்ணுறது தானடா? அது ஆன்டி கிராஃப்ட் ஒர்க். ஆன்டிங்க பண்ற ஒர்க்லாம் ஒரு ஆமா, அப்படியே இளமை ஊஞ்சல் ஆடுது துள்ளி. கண்டினியூ சார், நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க சீரியஸா. So he is good that way. Thank you. கருப்புவேல்ராஜன் ட்ரிபிளி, அநேகமாக ட்ரிபிளியில் விவேகானந்தன், நான் இவ்வளோதான். மேக்ஸிமம் இங்கே வந்து ட்ரிபிளியில் வந்து பார்ட்டிசிபெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா காலையிலையும் ரைட்டு 14 பேர் தான், இங்கேயும் கைவிட்டுன்ற அளவுக்கு தான் வந்திருக்கிறோம். காலேஜ் முடித்த உடனே டிஎன்இபியில் ஏஇயாக சேர்ந்தேன். இப்போ வந்து ஒரு 7 வருஷமாக எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறது மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைனில் நீங்கள் பணம் கட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த காரணம் நான் தான் இப்போ கம்ப்யூட்டர் சென்டரில் இருக்கேன். மொத்த இதுவுமே ஆன்லைனில் கொண்டாந்துருக்கிறேன். அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷனு, இப்போ நீங்கள் வீட்டுக்கு கரண்ட் அப்ளை பண்ணணுன்னா ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். ஆனால் கரண்ட் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மாதிரி பில்லே கட்டாமல் கரண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கு? எதுங்க? பில்லே கட்டாமல் கரண்ட் யூஸ் பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. மேலே சோலார் ரூஃப் டாப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பில்லே கட்ட வேண்டியதில்லை. நிறைய பேர் வந்து நாங்கள் காசு கொடுக்குறோம், அதில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற எனர்ஜிக்கு. இது மாதிரி சிலர் வாங்குறாங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக தான். ஓகே. ஸோ உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் வாங்கியிருக்க. இது என்னோட மிஸ்ஸஸ் சித்ரா, ஹவுஸ் ஒய்ஃப், என்னோட சக்ஸஸ்க்கு பின்னால் இருக்கிறவங்க. அடுத்து பையன் கே கார்த்திக் ராஜ். அவன் வந்து இப்போ என்ஐடி ட்ரிச்சியில் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். 8th ஸ்டாண்டர்டில் என்டிஎஸ்சி ஸ்காலராக இருந்தான். 2014 நேஷ்னல் மேத்ஸ் ஒலிம்பியாடில் ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான். இதில் இன்னொரு முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா, 8th ஸ்டாண்டர்ட் முடிச்ச அப்புறம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறத நிப்பாட்ட சொல்லிட்டேன் மிஸ்ஸஸ்ட்டை. அவனாக படிக்கணும், தட்டி தடுமாறி வந்தாலும் அவன் எப்படி வரானோ அது மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ 8th ஸ்டாண்டர்டுக்கு பிறகு நானும் என் மிஸ்ஸஸும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லை. எந்த டியூஷனுக்கு அதனால தான் அப்படின்றாங்க. அதுதான். ஓகே பாஸ். ஸோ இதுதான் பாஸ். யாராவது உங்கள் பசங்க யாராவது ஐஐடி என்ஐடிக்கு என்ன ட்ரை பண்ணாங்கன்னா சொல்லுங்கள். நிறைய டிப்ஸ் இருக்குது. என்கிட்டையும் ரைட்டு, எங்கள் பையன்ட்டையும் ரைட்டு, என் மிஸ்ஸஸ்டையும் ரைட்டு. எப்படி வந்து அதுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஐஐடி என்ஐடி போகணும்னா போகிறதுக்கு டிப்ஸ் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர் முருகன், 86 பேட்சில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 20 இயர்ஸ் கான்ட்ராக்ட் ஒர்க்கில் கான்ட்ராக்டராக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் 2007 வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி இப்போ முனிசிபல் இன்ஜினியர் கிருஷ்ணகிரி முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய அன்பான மனைவி கார்த்திகேயனி, ஹவுஸ் ஒய்ஃப். என்னுடைய ஒரே சன் கௌதம் கார்த்திகேயனி அண்ட் முருகன். இவர் பிஇ சிஎஸ்சி முடிச்சுட்டு இப்போ அனிமேஷன் டெக்னாலஜியில் ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கார் சென்னையில். நெக்ஸ்ட் இயர் அப்ராட் போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கு, எம்எஸ் பண்ணுறதுக்காக. இவ ஜனனி என்னுடைய தம்பி பொண்ணு, இன்றைக்கி சென்னையில் படிச்சிட்ருக்கா, பிஇ ஃபைனல் இயர் ட்ரிபிள் இ. ஸோ
ஃபங்க்ஷனுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். முதல்ல இந்த ரீயூனியனை அரேஞ்ச் பண்ண இந்த ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் ஆண்டோ, அன்பு, பொன்ராஜ் மற்றும் மற்ற நண்பர்கள் எல்லோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இந்த மாதிரி மற்ற கல்லூரிகளெல்லாம் இப்படி நடந்ததுக்கான்னு தெரியல. எனக்கு இது ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. நம்ம கல்லூரியில் எந்த அளவுக்கு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும் அப்படிங்கிற அந்த மலரன் நினைவுகளை நினைக்கும் போது இந்த மாதிரி அது எப்படி வார்த்தையில் எனக்கு சொல்கிறேன்னு தெரியல. அவ்வளோ ஒரு இதயபூர்வமாக, உணர்வுபூர்வமாக ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்ச்சியாக அதை நான் நினைக்கிறேன். இதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இதை வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த நேரத்தில் இவங்களுக்கு எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் வந்து ஆஃப்டர் 86 சிவில் இன்ஜினியரிங் முடித்த பிறகு ஒரு 2 வருஷம் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஐ ஜாயின்ட் அஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் இன் சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆப்பக்கூடல். அங்கே தான் இன்றைக்கி வரைக்கும் ஒர்க் பண்ணுற கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய மனைவி வந்து கவிதா, அவங்க இன்றைக்கி வர முடியல, அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். என்னுடைய மூத்த மகள் வந்து பிரீத்தி, பிஇ சிவில் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம சிஐடி கல்லூரியில் எம்இ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னுடைய மகன் ஹரிகிருஷ்ணா, இவர் வந்து +1 வந்து இப்போ சுகுணா பிஏபி ஸ்கூலில் கோயம்புத்தூரில் படிச்சிட்ருக்கிறார். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பசுபதி 86 சிவில், இப்போ அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் டிஎன்இபியில் இருக்கார். என்னோட ஒய்ஃப் வந்து சுமதி, பிஏ ஹவுஸ் ஒய்ஃப். பெரிய டாக்டர் வந்து ஆர்த்தி சுபஸ்ரீ, பிடெக் ஐடி முடிச்சுட்டு சும்மா ஒர்க் தேடிட்டு இருக்கா. ரெண்டாவது பொண்ணு வந்து சுஜிதா, பிஎஸ்சி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. தேர்ட் டாக்டர் வந்து அனுஷியா, இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். ஓகே ஓகே தேங்க்யூ சார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் 86 முடித்த சிவில் முடித்த பிறகு 5 இயர்ஸ் கோயம்புத்தூர் கன்சல்டன்சி ப்ரைவேட் கன்சல்டன்சியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 91 தமிழ்நாடு பொல்யூஷன் போர்டில் ஃபஸ்ட் இன்ஜினியர் ஜாயின் பண்ணேன். இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்கேன். இப்போ ஒய்ஃபு அமுதா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. என் பையன் விக்னேஷ் பிஇ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கான். முடிச்சுட்டு இப்போ இன்ஃபோசிஸில் 2 இயர்ஸாக அசோசியேட் டேட்டா அனலிஸ்ட்டாக இருந்தான். இப்போ கஸ்டமர் அனலிட்டிக்ஸ் சென்னையில் டேட்டா அனலிஸ்ட்டாக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். என் பொண்ணு தீபிகா இப்போ செகண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் ஜேபி இன்ஜினியரிங் காலேஜில். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். I am Rajendran. Getting? At present, I am working as All India Radio, Super Power Transmitter, Bangalore, as a Deputy Director General. Recently, I got transferred to All India Radio, Chennai very shortly. Next week, I am going to join also. Yeah. Pardon? Yeah, all. I request you to listen All India Radio, FM stations actually. This is my sincere request to every one of you. Akashvani, yeah, exactly. Sir. Okay. I started my career 89 as a scientist in CSIR, Siri Lab, as scientist B. Then afterwards, I wrote my UPSC exams, IES, Indian Engineering Service. I joined as assistant director. Now at present, I am working as a deputy director general. My Mrs. also, electronics and communication. She finished from Salem Vinaya Engineering College, electronics and communication. At present, she is a acute healer. She can give the treatment who are feeling any headache and all. She is one of the good healer also. உங்களை இப்போ ஒருவேளை அவரால் உங்களுக்கு தலைவலிக்குதுன்னா உங்களுக்கு நீங்களே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? Is it possible? She can talk much. She is a good cook also. This is very good. Okay. Yeah, my son is actually is going to join very shortly since we got transfer. I am going to put in engineering. சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஒரு ஓப்பனிங் கூட நாங்கள் உட்காந்து பயங்கரமாக பிளான் பண்ணுவோம்.
ஆனால் நீங்கள் வந்து அழகாக அப்படியே நீங்கள் ஆன் ஸ்டேஜ் ஏறி வந்து உங்களோட ஃபேமிலியை ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லன்ச் ரெடியாக இருக்குது. லன்ச் நீங்கள் முடிச்சுட்டு 3 o'clock தெரியும், நீங்கள் இதுக்காக கை தட்டுவீங்கன்னு தெரியும். அதே பசியில் தான் நாங்களும் இருக்கோம். ஸோ 3 o'clock வந்துட்டு உங்களுக்காக ஃபோட்டோ பூத் இருக்குது. ஸோ நீங்கள் போய் அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு 3:15 ரேம்ப் வாக் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்க்க நாங்களும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம்.